ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன போன்ற விஷயங்களையும், மேலும் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும், அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திடுங்க நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி வேணுங்கிற ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ். சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்தால் போதுமானது என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 2023 வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 19ஆம் நாள். இன்றைய தினம் கிருத்திகை விரத தினங்க. முருகன் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தரும். கிருத்திகை விரதம் இருக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருக்க உகந்த நாளாக அமையப்பெறுகிறதுங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன் பகவான் இருக்கிறாருங்க. புதன் பகவான் சூரியனுடன் 10ஆம் இடத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார். மேலும் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நிலுவையாக இருக்கக்கூடிய பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகி உங்களை பரவசப்படுத்தக்கூடிய யோகம் இருக்குங்க. இதன் மூலமாக உங்களது நிதி நிலைமை கட்டாயமாக உயரும். பணம் வரவுகள் இருக்கும் பொழுது உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும் நண்பர்களே. ஏன்னா நிதி நெருக்கடி இல்லாத நல்ல சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக ஆனந்தமாக நீங்கள் இருக்க முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது நண்பர்களிடமிருந்து உங்களுக்கு நல்ல பாராட்டுகளும் எதிர்பாராத வகையில் நல்ல பரிசுகளும் அன்பளிப்புகளும் கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. எனவே நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெருமை மிக்க சூழ்நிலைகள் அமையும். மாணவர்களுக்கு இப்பொழுது சிறப்பான ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க. உயர்கல்வி தொடர்பான அனைத்து முயற்சிகளும் சிறப்பாக கைகூடும். மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் யாருடனும் நீங்கள் மோதல்கள் ஏற்படாமல் தவிர்த்து விடுவது நல்லது. இன்றைய தினம் வம்பு வழக்குகளில் நீங்கள் சிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளே அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் புதிய பார்ட்னர்ஷிப் நீங்கள் சேர்த்துறீங்க, யாரையாவது சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களது மனசாட்சி பிரகாரம் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினம் மதம் மற்றும் ஆன்மீக நலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் பின்பற்றுவதற்கு நல்ல நாளுங்க. உங்களது பழைய பாக்கியில் வசூலாகிறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு மனமகிழ்ச்சியில் கிடைக்குங்க நண்பர்களே. தொலைந்து போனதான் நீங்கள் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சில பொருட்கள் வந்து இன்றைய தினம் உங்கள் கைக்கு கிடைக்கிறது அப்படின்றதுனால இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் பெறுவீங்க. எனவே கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக அமையும். இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களது மனம் கவர்ந்த உங்களது அன்புக்குரிய காதலரானவர் கொஞ்சம் சுயநலமான நீங்கள் நடந்துக்குவாருங்க. அது உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். ஆனால் வாக்குவாதங்கள் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுதோ அது பிரகாரம் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக உங்களது நிலைமையை பற்றி நீங்கள் எடுத்து கூற முயற்சி செய்யுங்கள். உங்களது அன்புக்குரிய உங்களது காதலரிடம் உட்கார்ந்து உங்களது பிரச்சனைகள் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தை பருவ நாட்களை நினைவூட்டக்கூடிய வகையில் சில பொருட்களை நீங்கள் பார்க்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பழைய சோகமான விஷயங்களை மட்டும் நீங்கள் நினைவு கூறுவதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே. அப்படி நீங்கள் நினைவு கூர்ந்தீங்க அப்படின்னா, பழைய நினைவுகளை நீங்கள் மறுபடியும் ஆசை போட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு சில சங்கடமான சூழ்நிலைகள் தான் ஏற்படும், மன வருத்தங்கள் ஏற்படும், தனிமையில நீங்க இருக்க விரும்பக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுங்க. எனவே அதை தவிர்த்து விடுவது இன்றைய தினம் உங்களுக்கு நல்லது நண்பர்களே. என்னதான் சுயநலமா உங்க காதல நடந்துக்கிட்டாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நடந்தீங்கன்னா சூப்பரான ஒரு நாளாக, மிகச்சிறப்பான ஒரு நாளாக இன்றைய தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா தினசரி ஆன் டைமில் புதிய வீடியோக்கள் நம்ம போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தகவல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது ராசி பலன்கள், பொதுவான ராசி பலன்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக, ஒரு நண்பனாக உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை
வாழ்க்கையில நல்ல பிளானை ஏற்படுத்திக் கொள்ள உதவும் என்பதால் நீங்கள் தினசரி அதை ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் மூலமா பெறுவதற்காக இப்பவே நமது மீனம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க. உங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க சில்வர் கலர் யூஸ் பண்ணலாங்க. உங்களுக்கு லக்கீஸ் கலரா அமையும். எனவே இன்றைய தினம் நீங்கள் அதை பயன்படுத்துங்கள். சில்வர் கலரை. நம்பர் 5 இன்றைய தினம் உங்களுக்கு 5ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நம்ம மீனராசி நண்பர்கள் யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளை எதிர்பார்த்த உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் நீங்க எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்னைக்கு கிடைக்குங்க. விரும்பிய இடத்திற்கு பணிமாறுதல் கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. உங்களது திறமைகளுக்கு உண்டான உரிய அங்கீகாரம், பாராட்டுகள் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும். உங்களது நண்பர்கள் மூலமாக சில அன்பளிப்புகள், பரிசுகள் கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சக ஊழியர்கள் இன்றைய தினம் கண்டிப்பா உங்களை பாராட்டுவாங்க. அதன் மூலமா உங்களுக்கு பெருமையான நாளாக இன்றைய தினம் அமையுங்க. இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்க ஏதாவது போட்டியில கலந்துக்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு போட்டித் தேர்வா இருக்கலாம். அந்த மாதிரியான சில விஷயங்கள்ல நீங்க போட்டி சம்பந்தமான விஷயங்கள்ல கலந்துக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களுக்கான வாய்ப்புகள் திரும்ப வருமான்னு தெரியாததுனால இப்பொழுதே விவேகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க வீட்டுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத யோசிச்சு நீங்களாக வாங்கி அதன் மூலமாக நீங்களும் உங்களது குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷப்படக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகள் உங்க மனசுல இருந்து அதிகமா இருக்கும் நண்பர்களே. வியாபாரத்துல கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாங்க. ஆனா நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். உங்களது செயல்பாடுகள்ல நீங்க ரொம்ப வேகமாகவும் ரொம்ப அக்யூரேட்டாகவும் செய்யக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க உங்க ஓய்வு நேரத்தை அதிகம் பண்ணிக்க முடியும். ஏன்னா உங்கள் வேலைகளை நீங்கள் வெகு சீக்கிரமாக முடித்து விடக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. அதிகமான நல்ல நன்மைகள் உங்களுக்கு இன்னைக்கு காத்திருக்கு. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன். நிறைய பேருக்கு நமது வீடியோ பிடிச்சிருக்குதுங்க உண்மையிலேயே. ஆனா நிறைய பேர் அப்படியே பார்த்துட்டு போயிடுறீங்க. லைக் பட்டன் அழுத்துறதே இல்லை. கீழே அந்த தம்ஸ் அப் பட்டன் இருக்கு இல்லையா, அதை நீங்க அழுத்தி விட்டீங்க அப்படின்னா நீங்க எத்தனை பேர் நம்ம வீடியோ வந்து லைக் பண்றீங்க அப்படின்றத நாங்க கவுண்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா ஒரு ஏதுவாக அமையுங்க. ஸோ இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்லைங்க என் நண்பருடைய ராசி வந்து வேற ராசி, மீன ராசி இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை வந்து கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணிக்க முடியுங்கிறதுனால இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து 12 விதமான ராசிகளுக்கு உண்டான தனித்தனி லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்றது மூலமாக எல்லா விதமான ராசி பலன்களையும் பார்த்துக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டது உங்க நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்க்கணும் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை வந்து 12 ராசிகள் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் அதுல இருக்கு. ஸோ அந்தந்த ராசிக்கு உண்டான லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்க ராசி பலன்களை பார்த்துக்க முடியும். மேலும் நமது சேனலை பற்றி உங்களது பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுது. உங்களது கருத்துக்கள் எதுவாகனாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்கள் கருத்துக்களை தாராளமாக தெரிவிங்க. மறக்காமல் நமது சேனலோட இணைந்திருங்கள். நமது மீனம் டுடே ரசபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா தினசரி ஆன் டைமில் நமது பொதுவான ராசி பலன்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.